கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 13வது வசனம். இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். ஜெபிப்போம். பரலோகத்தின் தகப்பனே, வல்லமுள்ள நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவாவியானவர் ஜீவ வசனங்களை கொண்டு எங்களோடு பேசுகிறீர். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவர்களாக்கும் என்று எழுதியிருக்கிறபடி உம்முடைய வசனம் கர்த்தாவே எங்களுடைய மனதுக்குள்ளே மாத்திரமல்ல, எங்களுடைய ஆவிக்குள்ளேயும் அது பதியும்படி இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆழமாய் உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்க, அதற்கு நடுங்குகிறவர்களாக இருக்க, அதை விசுவாசிக்க, அதை பற்றிக்கொள்ள எல்லாருக்கும் உதவி செய்யும்படி இயேசுவின் நாமத்திலே நான் ஜெபிக்கிறேன். நீர் விதமாக செய்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆவிக்குரிய ரீதியிலே நாம் எங்கே இருக்கிறோம் என்று இந்த வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. பாருங்க, ஆவிக்குரிய ரீதியிலே நாம் இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நாம் இருக்கிறோம். இன்னைக்கு அநேக இடத்துல போய் கேட்டால் எங்கே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் அவங்க பேர், ஊர், அட்ரஸ்ஸு, தாத்தா பாட்டி பேர், அப்பா அம்மா பேர், ஆதார் நம்பரு, செல்ஃபோன் நம்பரு, இது தாங்க என்னுடைய அட்ரஸ்ஸு, இதில் தான் நான் இருக்கிறேன் அப்படிம்பாங்க. அது பாருங்கள், இந்த உலகத்தில் நாம் எங்கே இருக்கிறோம் என்று சொல்லுகிறது இல்லையா? அது ஒரு விதத்தில் பார்த்தா ரொம்ப முக்கியம் கிடையாது. இது ரெண்டாவது தான் வருகிறது. முதலாவதாக ஆவிக்குரிய ரீதியில் நம்ம எங்கே இருக்கிறோம்? ஏன்னா மனுஷன் வெறும் மாம்சம் கிடையாதே, மனுஷன் ஆவி மனுஷனாக இருக்கிறான் இல்லையா? மேன் இஸ் பிரைமரிலி எ ஸ்பிரிட் பீயிங். பாருங்க, மனுஷன் பிரதானமாக அவன் ஒரு ஆவி மனுஷனாக இருக்கிறான். ஆகவே அவனுடைய ஆவிக்குரிய ஸ்தானம் எது என்பதை வைத்து தான் அவனுடைய உலகப்பிரகாரமான வாழ்க்கை நிர்மாணிக்கப்படுகிறது இல்லையா? மனுஷன் ஆதாமின் வித்துக்கு பிறந்திருக்கிறதுனால அவன் பாவத்துக்குள்ளே இருக்கிறான்னு சொல்லி பைபிள் சொல்லுகிறது. அப்போ ஆவிக்குரிய ரீதியில் பாவத்துக்குள்ளே இருக்கிறான், பிசாசின் அடிமைத்தனத்துக்கு கீழே இருக்கிறான். ஆனால் வெளிப்பிரகாரமாக பாருங்கள், அவன் எந்த ஊரில் இருந்தால் என்ன பிரயோஜனம்? யோசித்து பாருங்கள். என்ன ட்ரெஸ் பண்ணி என்ன பிரயோஜனம்? உள்ள அவன் எப்படி இருக்கிறான்றது ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. சிலர் பாருங்க, நான் கிராமத்தில் பிறந்திருக்கிறேன், நான் படிக்கலை சரியா, பின்தங்கிய வகுப்பில் நான் பிறந்துட்டேன், எங்கள் அப்பா அம்மா ஏழை, எங்கள் தாத்தா பாட்டி ஏழை, சந்ததி சந்தானமாக நாங்கள் ஏழைகளாக தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பாருங்கள், அவங்களுடைய இந்த உலக பிரகாரமாக அவங்க யார் என்பதை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு பாருங்கள் அதையே பேசிக்கிட்டு கிடப்பாங்க. ஆனால் ரட்சிக்கப்பட்டவருடைய நிலைமை வேற. ரட்சிக்கப்பட்ட பிறகும் இந்த உலக பிரகாரமான நிலைமையிலேயே நினச்சி நீங்கள் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் மாம்சீகமான கிறிஸ்தவர்கள், நீங்கள் ஆவிக்குரியவர்கள் கிடையாது. ஆவிக்குரியவர்கள் யார்? ஆவிக்குரியவர்கள் பாருங்க வார்த்தையின்படி சிந்திக்கிறவர்கள். பாருங்க, ஒருவேளை படிக்காமல் இருக்கலாம், கிராமத்தில் பிறந்திருக்கலாம், ஏழைகளாக இருக்கலாம், பாருங்க பின்தங்கிய வகுப்பை சார்ந்தவர்களாக இருக்கலாம், உலக பிரகாரமாக நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு தாழ்வான நிலைமையிலையும் இருக்கலாம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு பாருங்க, நீங்கள் என்ன யோசிக்கணும்னா, நான் இருளின் அதிகாரத்துக்குள்ளே கிடந்தேன், நான் பிசாசு என்னை ஆண்டு கொண்டு இருந்தான், பாவத்திற்கு நான் அடிமையாக இருந்தேன், அங்கேருந்து கர்த்தர் என்னை விடுதலையாக்கி பரிசுத்த ரத்தத்தை சிந்தி என்னை விடுதலையாக்கி இப்பொழுது என்னை தேவகுமாரனுடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தி இருக்கிறார். நான் இன்னைக்கு இருட்டுக்குள்ளே கிடையாது, நான் இன்னைக்கு வெளிச்சத்துக்குள்ளே இருக்கிறேன். நான் இன்னைக்கு அடிமைத்தனத்துக்குள்ளே கிடையாது, நான் இன்னைக்கு சுயாதீனத்துக்குள்ளே இருக்கிறேன். நான் பிசாசின் மகன் கிடையாது, நான் இன்னைக்கு தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? எவ்வளோ பெரிய சுயாதீனம் யோசித்து பாருங்க. அதை நினச்சி பாருங்க, நாம் துதிக்கிறவர்களாக இருக்கணும். உலகத்தில்
சாதாரணமாக மனுஷனுடைய நிலைமை பாருங்க, அது ஒருவேளை ரொம்ப தாழ்வான நிலைமை இருக்கலாம், நம்ம நிலைமை கூட அப்படி தாழ்வான நிலைமையாக இருக்கலாம். ஆனால் கிறிஸ்துவ ஜீவியம் நமக்கு என்ன வாக்கு பண்ணுகிறது? கிறிஸ்து நமக்கு என்னத்தை வாக்கு பண்ணுகிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கும். பாருங்க, என்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டோமோ அன்னைக்கு ஒளியின் ராஜ்யத்துக்குள்ளே வந்துட்டோம். அன்னைக்கு தான் முன்னேற்றத்திற்கான ஆரம்ப நாள் அது. பாருங்க, அப்புறம் அதுக்கு பிறகு வாழ்க்கை நாளுக்கு நாள் முன்னேறி செல்கிற வாழ்க்கையாக இருக்க வேண்டும், வெற்றிகரமான வாழ்க்கையாக இருக்க வேண்டும். ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கும் போது என்ன சொல்லி அழைச்சாரு? நீ உன் தேசத்தை விட்டு, உன் இனத்தாரை விட்டு, உன் தகப்பன் வீட்டாரை விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, மகிமையின் தேவன் அவனுக்கு பிரசன்னமாகி, அவன் யாருன்னு கேட்டிங்கன்னா பாருங்க, ஊர் என்கிற கல்தையருடைய தேசத்தில் அந்தகாரத்துக்குள்ளே வாழ்கிறான், இருட்டுக்குள்ளே வாழ்கிறான், தேவனை அறியாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். தல்மூதுன்ற ஒரு நூல் சொல்லுகிறது பாருங்க, அவன் வந்து சாமி பொம்மைகளை செஞ்சு கலர் அடித்து கூடையில் வச்சு பாருங்க தெரு தெருவாக விற்று அதன் மூலமாக வந்த வருமானத்தினால வயிறு பழைச்ச ஒரு ஆளாம். எப்படிப்பட்ட ஆளு பாருங்க, எவ்வளோ பரிதாபமான நிலைமை. பைபிளில் போட்டிருக்கு, மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமானார். இவன் யாரு? தேவன் யாரு? ஆனால் தேவனுடைய அன்பு இவனை தேடி வருகிறது. எப்போதுமே உன்னை தெரிஞ்சுக்கணும், நாம் கர்த்தரை தேடி போகல, கர்த்தர் நம்மளை தேடி வந்தார். இருக்கிறீங்களா? பாருங்க, ரட்சிப்பு என்பது அதுதான். இன்னைக்கு உலகமெங்கும் பாருங்க, கடவுள்களை தேடி மனுஷன் ஓடுறான். ஆனால் அந்த எந்த கடவுளையும் கண்டுபிடிக்க முடியல. ஒரே ஒரு தேவன் தான் இருக்கிறாரு. அவர் வந்து பாருங்க மனுஷனை தேடி வந்தார். அவர் மனுஷனை தேடி வருகிற அன்பின் தேவன். பாருங்க, ஆபிரகாமை தேடி வந்து பாருங்க அவனை தெரிந்து கொண்டார், அவனோடு உடன்படிக்கை பண்ணினார், அவனை தன்னோடு சேர்த்து கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் அவனுடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன? நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். உன் வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்கும், உன் வாழ்க்கை ரொம்ப விடுதலை உள்ள வாழ்க்கையாக இருக்கும், நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பாய். அருமையானவர்களே, நான் சொல்கிறேன், அதுதான் ஆபிரகாமின் பிள்ளைகளாகிய நமக்கும் கொடுக்கப்பட்ட அழைப்பு என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நாம் யாரு? பைபிளில் போட்டிருக்கு, விசுவாசம் மார்க்கத்தார் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் சந்ததி. நாம் எல்லாரும் ஆபிரகாமின் பிள்ளைகள். ஆபிரகாமை அழைச்சது மாதிரியே தான் கர்த்தர் நம்மளே அழைச்சிருக்கிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? எல்லாரும் சொல்லுவோம், தேவன் என்னை ஆசீர்வதிக்கிறார், நான் ஆசீர்வாதமாக இருப்பேன். இன்னொரு முறை சொல்லுவோம், தேவன் என்னை ஆசீர்வதிக்கிறார், நான் ஆசீர்வாதமாய் இருப்பேன். இன்னொரு முறை சொல்லுவோம், தேவன் என்னை ஆசீர்வதிக்கிறார், நான் ஆசீர்வாதமாய் இருப்பேன். இதுதான் பாருங்க நம்மை குறித்த தேவனுடைய அழைப்பு. அப்போ இந்த வாழ்க்கையில் ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நாளுக்கு நாள் நாம் என்ன செய்கிறோம்? முன்னேறி செல்கிறோம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய வாழ்க்கை நாளுக்கு நாள் பிரகாசம் அடைகிற ஒரு வாழ்க்கை. அதனால தான் பாருங்கள், பெரிய பாஸ்டர் ஒரு ட்ராக்ஸ் அடிச்சிருக்கிறாங்க. அந்த ட்ராக்ஸினுடைய தலைப்பு என்னென்னா, ஒளிமயமான எதிர்காலம். அது எந்த வசனத்தை வச்சு அந்த ட்ராக்ஸ் அடிச்சிருக்கிறாங்கன்னா, இந்த கொலோசியர் 1ஆம் அதிகாரத்தை நம்ம வாசித்தோம் இல்லையா, 13ஆம் அதிகார வசனத்தை வாசித்தோம் இல்லையா. இப்போ 27ஆம் வசனம் பாருங்க, கொலோசியர் 1:27, புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய ரகசியத்துள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும் தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். பாருங்க, மகிமைனா ஒளி, நம்பிக்கைனா எதிர்காலம். பாருங்க, கிறிஸ்துவானவர் ஒளிமயமான எதிர்காலத்தை தரும்படி உங்களுக்குள்ளே இருக்கிறார். அதனால தான் பாருங்க, ஒளிமயமான எதிர்காலம். உங்கள் எதிர்காலம் எப்படிங்க அப்படின்னு கேட்டால், ஒளிமயமான எதிர்காலம்னு சொல்லணும். சாத்தான் கேட்டான்னாலும் ஏன் எதிர்காலம் ஒளிமயமான எதிர்காலம், உன் எதிர்காலம் உன் எதிர்காலம் அட்டர் டார்க்னஸ், அந்தகார இருட்டுக்குள்ளே நீ போக போகிற. பாருங்க, நீ வந்து என்னுடைய ப்ராக்ரஸை, என்னுடைய முன்னேற்றத்தை,
நீ தடுத்து நிறுத்தவே முடியாது. பாருங்க, பிசாசுக்கு சவால் விடுகிற தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கணும். பிசாசை பார்த்து பயந்து ஓடுகிற ஆட்களாக இருக்கக்கூடாது. கவனிங்க, ஒளிமயமான எதிர்காலத்துக்கென்று தேவன் நம்ம என்ன செய்திருக்கிறார்? அழைத்திருக்கிறார். கிறிஸ்தவ வாழ்க்கை பாருங்க, நாளுக்கு நாள் முன்னேறுகிற ஒரு வெற்றி வாழ்க்கை என்பதை ஒரு நாளும் மறந்துடக்கூடாது. ஐ எம் கோயிங் ஃபார்வர்ட். அதனால தான் பாருங்க, இந்த சைடில் இழுத்து தள்ளுகிற பிசாசுனுடைய சுபாவங்களுக்கு, பிசாசுனுடைய அந்த சோதனைகளுக்கு வாழ்க்கையில் இடம் கொடுக்கவே கூடாது. பாருங்க, போட்டி, பொறாமை, கசப்பு, பகை, விரோதம், இதெல்லாம் பாருங்க நம்மளை பிடிச்சு கீழே தள்ளிடும். முன்னேற விடாதபடிக்கு பின்னால் இழுத்துரும். அவங்கள பற்றி பேசுறது, இவங்கள பற்றி பேசுறது நமக்கு தேவையே கிடையாது. பாருங்க, யாரும் இப்படி இருந்துட்டு போறாங்க. பெரிய பாஸ் அடிக்கடி சொல்ற போல, மீ அண்ட் மை காட், நானும் என் தேவனும். இருக்கிறீங்களா? பாருங்க, முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க நான் விரும்புகிறேன். முடியலன்னா குறைஞ்சபட்சம் அவங்களுக்காக ஜெபிக்க போகிறேன், அவ்வளோதான். பாருங்க, தெய்வீகமானவர்களாய் மாறி விடுகிறோம். அது நம்மை முன்னேற்ற பாதையிலே கொண்டு செல்லுகிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பாருங்க, கிறிஸ்தவ வாழ்க்கை ஒளிமயமான எதிர்காலத்துக்கு நேராக பிரயாணம் பண்ணுகிற ஒரு வாழ்க்கை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். திருப்போம் யோபு 8:7 பாருங்க. உம்முடைய துவக்கம் அற்பமாக இருந்தாலும் உம்முடைய முடிவு எப்படி இருக்கும்? சம்பூர்ணமாக இருக்கும். பாருங்க, இந்த துவக்கம் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஆரம்பம் அது பாருங்க லிட்டில் தான். அது ஒரு விதத்தில் சொல்லப்போனால் ரட்சிக்கப்பட்ட உடனே நமக்கே பெரிய மாற்றம் உண்டான மாதிரி தெரியல. இயேசுவை ஏற்றுக்கொண்டோம், மனம் திரும்பினோம், தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வந்திருக்கிறோம், ஆவியில் மறுபடியும் பிறந்திருக்கிறோம். ஆனால் வாழ்க்கையின் நிலைமை அப்படியே தான் இருக்குது. சரீரத்தில் எந்த பெரிய மாற்றமும் கிடையாது. அருமையான பார்க்குற ரீதியில் ஒரு பெரிய மாற்றங்கள்லாம் கிடையாது. ஒரு விதத்தில் சொல்லப்போனால் அது அற்பமான ஆரம்பம். ஆனால் அந்த அற்பமான ஆரம்பம் நாளுக்கு நாள் அருமையானவர்களே அது பிரகாசிக்கிற ஒரு வாழ்க்கையாக மாறுகிறது. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? இயேசு பாருங்க, பெத்லகேமிலே பிறந்தபோது ஒரு பாலகனாக பிறந்தார். அதான் ஒரு பிரசங்கியார் சொன்னார். அவர் பிறந்த அன்னைக்கே அவருடைய நிலைமை என்னன்னா, அவங்க அப்பா மாதிரி அவர் ஓல்டு. சில சொல்லுங்க ஒரு நாள் தாங்க அது அப்படிம்பாங்க. இல்லைங்க, அவர் நித்தியமாக பிதாவோட இருந்தவர். அது மட்டும் இல்லை, பிறந்த அன்னைக்கே அவங்க அம்மாவுக்கு மூத்தவர் அவர். அவங்க அம்மாவை உண்டாக்குனவரே அவர் தான். யோசித்து பாருங்க. ஆனால் அவர் இந்த உலகத்தில் அவருடைய ஆரம்பம் பாருங்க, அது அற்பமாக இருந்துச்சு. மாட்டுக்கொட்டையில் எல்லாம் ஆடு மாடு கழுதை எல்லாம் கட்டி கிடக்குது. நாளைக்கு ஒரு படத்தை பார்த்தேன். ஆடு மாடையாவது போட்டிருக்கலாம்னுங்க, வெறும் கழுதைகளை போட்டு வச்சிருக்கிறானுங்க. இயேசு பிறந்த அந்த மாட்டுக்கொட்டையில் கழுதைகளாக நிற்கிற மாதிரி படம் வரைஞ்சி வச்சிருக்கிறானுங்க. ஆனால் அப்படிதான் நிலைமை. பாருங்க, ஹம்பிள் பிகினிங், அதாவது ரொம்ப ஒரு தாழ்மையான ஆரம்பம், அற்பமான ஒரு ஆரம்பம். ஆனால் இன்னைக்கு அவர் எப்படி இருக்கிறாரு? இன்னைக்கு அருமையானவர்களே, உலகத்திலே பெரிய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். ஆண்டுகளிலே சொல்லுவோம், உலகத்திலேயே பாருங்க யாரும் அசைக்க முடியாத ஒரு சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறாரு. பாருங்க, இந்த உலகத்துக்கு மறுபடியும் வரப்போறாரு தத்ரூபமாக. பூமியின் ராஜாக்கள் எல்லாம் அவரை கண்டு நடுங்க போகிறார்கள். பாருங்க, அவர் எருசலேமை மையமாக வச்சு அகில உலகத்தை என்ன செய்ய போறாரு? ஆள போகிறாரு. ஃபர்ஸ்ட் முதலாவது 1000 வருஷம் பாருங்க ஆள போகிறார் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. எப்படி இருக்கும் பாருங்க, ஒரே ஒரு ராஜா தான். பாருங்க அருமையானவர்களே, அப்பேற்பட்ட ஒரு மகத்துவமான நிலைமையில அவர் இன்றைக்கு இருக்கிறார். ஆரம்பம் அற்பமாக இருந்துச்சு, ஆனால் இன்னைக்கு சம்பூர்ணமான ஒரு நிலையிலே அவர் பிதாவுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். பிரசங்கி
7ஆம் அதிகாரம் 8வது வசனம். பிரசங்கி 7:8. ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கலாம், அதன் முடிவு நல்லது. போதும் பாருங்க, முடிவை பற்றி வேதம் ரொம்ப திட்டமாக பேசுகிறது. முடிவு சம்பூர்ணமாக இருக்கும், முடிவு நல்லா இருக்கும். அப்போ அந்த நல்ல முடிவுக்கு நேராக ஏறி போகிறோம் நம்ம, இல்லையா? கிறிஸ்தவ வாழ்க்கை அருமையானவர்களே, பரலோகத்துக்கு ஏறி போகிற ஒரு வாழ்க்கை என்பதை மனசில் வைக்கணும். ஒவ்வொரு நாளும் பாருங்க, இந்த உலகத்தில் நம்ம நல்லா வெற்றிகரமாக வாழுகிறோம். ஆனால் ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு நேராக நாம் ஏறி போகிற படிகள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பாருங்க, நம்முடைய முடிவு பரலோகத்துக்கு நேராக நாம் என்ன செய்கிறோம்? போகிறோம். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கலாம், அதன் முடிவு நல்லது. அப்போ பரலோகத்துக்கு நேராக பிரயாணம் பண்ணுகிற ஒரு மனுஷன் அவன் நாளுக்கு நாள் தேஞ்சிட்டே போனான்னா அது சரிப்படாது, இல்லையா? சொல்லுவாங்க, கழுதை தேஞ்சி கட்டரும்பாச்சின்னு சொல்லி. இது மனம் திரும்பாத மனுஷனுடைய அனுபவமாக இருக்கலாம். ஆனால் மனம் திரும்பினவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்னா, நடுப்பகல் வரைக்கும் அதிகமாக பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் பாருங்க, உள்ளத்துக்குள்ளே வச்சு நல்லா அறிக்கை செய்யணும். ஏன்னா நம்ம எதை விசுவாசிக்கிறோமோ அதை அறிக்கை செய்கிறோம். டேமில் தண்ணி நிறைய இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. நிறைய தண்ணி இருக்கிறதுனால எல்லா வயல்களும் நல்லா செழிப்பாக பாருங்க விளைஞ்சிரும்னு சொல்ல முடியாது. என்னைக்கு அந்த தண்ணியை திறந்து விடுறாங்களோ அதுக்கு பிறகு தான் அது வயலுக்கு பாஞ்சு பாருங்க வயல்களில் விளைச்சல் உண்டாகும், அறுவடை உண்டாகும், செழிப்பு உண்டாகும். கவனிங்கள், அதே மாதிரி தான் பாருங்க, உள்ளத்துக்குள்ள நல்ல விசுவாசத்தை சேர்த்து வைக்கிறது மட்டும் இல்லை, வசனத்தை வாசித்து கேட்குறோம் இல்லையா? ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். நல்ல பூஸ்ட் குடிச்ச மாதிரி இருக்குது, இல்லையா? ஆனால் அதை என்ன செய்யணும்? விசுவாசிக்கிற நாம் அதை வாயை திறந்து சத்தமாக பேசணும். என்னுடைய முடிவு சம்பூர்ணமாக இருக்கும், என்னுடைய முடிவு நல்லா இருக்கும், என்னுடைய முடிவு சமாதானமாக இருக்கும். இன்னைக்கு மக்களுடைய வாழ்க்கையின் முடிவு எவ்வளோ பரிதாபமாக இருக்குது பாருங்க. அன்றைக்கி ஒருத்தரை பற்றி என் மகா சொல்லிகிட்டு இருந்தா. பார்த்தீங்கன்னா சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவங்க, டக்குன்னு கணவர் ஒரு வேலையில் சேர்ந்தாராம், மனைவி ஏதோ யூடியூப் சேனல் ஆரம்பித்தாங்களாம். கடைசியில் பார்த்தீங்கன்னா பணம் மழையாக கொட்டுதான். சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவங்க ஓஹோன்னு பாருங்க போயிட்டு இருந்தது. திடீர்னு பார்த்தா அந்த ஆள் இறந்து போயிட்டாராம். எதிர்பார்க்கவே இல்லையா. இந்த அம்மாவுக்கும் பாருங்க எல்லாம் ஃப்ளாப் ஆயிடுச்சான். அந்த அம்மாட்ட பேட்டி எடுக்கும்போது அந்த அம்மா சொல்லுதான், யாரோ எங்களுக்கு செய்வனை வச்சுட்டாங்கன்னு. யாரும் செய்வனை வைக்கல, நீ செஞ்ச வேணை தான். ரட்சிக்கப்பட்டு தேவனுக்குள்ள வந்திருந்தா பைபிளில் போட்டிருக்கு, நீதிமான் நித்திய கீர்த்தியுள்ளவன், அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாமல் இருப்பான். இருக்கிறீங்களா? நல்ல தேவனை நம்பி பாருங்க, என்றென்றைக்கும் அசைக்கப்படாத ஒரு வாழ்க்கை போயிட்டே இருக்கிறோம். அப்புறம் இந்த உலகத்தை விட்டு கடந்து பாருங்க கத்தட்டன் செய்கிறோம், போய் சேர்கிறோம். இது ரொம்ப ஒரு 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 முன்னேற்றத்தின் வாழ்க்கை. விழுந்து போக வேண்டிய அவசியம் கிடையாது. கர்த்தர் நம்மளை கைவிடவே மாட்டார். இருக்கிறீங்களா? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எல்லாரும் சொல்லுவோம், கர்த்தர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை. இன்னொரு முறை சொல்லுவோம், கர்த்தர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை. இன்னொரு முறை சொல்லுவோம், கர்த்தர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை. இருக்கிறீங்களா? பாருங்க, இதெல்லாம் நல்ல நல்ல தனிப்பட்ட ரீதியில் கதவை பூட்டிக்கிட்டு நல்ல சத்தமாக சொல்லணும். எவ்வளோ அதிகமாக சொல்கிறோமோ அவ்வளோ அதிகமாக நம்முடைய விசுவாசம் வளரும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். கிறிஸ்தவ வாழ்க்கை பாருங்க, இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வந்த இந்த நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நாளுக்கு நாள் முன்னேற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். திருப்போம் ஈசாக்கை பற்றி வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஆதியாகமம் 26:13. அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். போதும். ஈசாக்கு யாருன்னு கேட்டீங்கன்னா ஆபிரகாமுடைய குமாரன். நாம் எல்லாரும் ஈசாக்கை போல ஆபிரகாமின் பிள்ளைகளாக தான் இருக்கிறோம். நாம் என்ன யோசிக்கிறோம்? ஈசாக்குன்ன உடனே அவனை பிரிச்சிடுறோம். இந்த ஆபிரகாமுடைய குமாரன், அவன்
ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம்லாம் அவனுக்கு வந்துச்சு. இல்லைங்க, புதிய ஏற்பாடு சொல்லுகிறது நாம ஆபிரகாமுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். வாசிங்க, கலாத்தியர் 3ஆம் அதிகாரம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம் பாருங்க. ஆகையால் விசுவாசம் மார்க்கத்தார் எவர்களோ, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. நாம ஈசாக்கு மாதிரி தான் இருக்கிறோம். ஈசாக்குக்கு நமக்கு எந்த வித்தியாசமும் கிடையாதுங்க. இன்னும் சொல்ல போனா ஈசாக்கை காட்டிலும் ரொம்ப அட்வான்டேஜஸ் பொசிஷன்ல நம்ம இருக்கிறோம். ஈசாக்கினுடைய நாட்கள்ல பாருங்க, அவனுக்காக பலியிடப்பட்டது அந்த முட்புதரில் சிக்கியிருந்த ஆடு கடா. ஆனா இன்னைக்கு நமக்காக பலியிடப்பட்டது தேவாட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்து. பாருங்க, அந்த ஆட்டுக்கடாவின் ரத்தத்தினாலேயே அவன் இவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தான்னா, தேவாட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் சிந்தப்பட்டவர்கள் நாம எவ்வளவு அதிக ஆசீர்வாதம் உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதை யோசித்து பாருங்க. அப்ப ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அவங்கள கர்த்தர் ஆசீர்வதிச்சாரு, நம்மளெல்லாம் ஆசீர்வதிப்பாரான்னு சொல்லி சிலர் இலக்கரிப்பான ஒரு எண்ணத்துக்கு இடம் கொடுக்குறாங்க ஆவிக்குரிய மக்கள். வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் அப்படின்னு போட்டிருந்துச்சு. கிறிஸ்து பிறப்பை ஒட்டி நலத்திட்ட உதவிகள். ஏழைகள் என்ன செய்கிறாங்க, போய் வாங்குறாங்க. கொடுக்கிறவங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக, வாங்குகிறவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆனால் என்றைக்குமே பாருங்க, நம்ம இந்த இது கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு சொல்லி இப்படி வாங்கிக்கிட்டு என்னைக்கு அடுத்த கிறிஸ்மஸ் வரும், எப்போ அடுத்த வாட்டி நமக்கு நலத்திட்ட உதவிகள் செய்வாங்க. இல்லைங்க, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்குற ஒரு நிலைமைக்கு வரும்படி கர்த்தர் முன்னேற்றமான ஒரு வாழ்க்கை என்ன செய்கிறாரு, வச்சிருக்கிறாரு. பாவம் பாருங்க, சத்தியத்தை அறியாமல் விசுவாசிக்க முடியாமல் இருக்கிறவங்கெல்லாம் வாங்கிட்டு போட்டோம். ஆனால் அருமையானவர்களே, விசுவாசிக்கிறவர்கள் சொல்கிறாங்க, கர்த்தரனை ஆசீர்வதிக்கிறார், நான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பேன், நான் கொடுக்குறேன் மற்றவங்களுக்கு. பாருங்க, அந்த நிலைமைக்கு பாருங்க கர்த்தர் நம்மை கொண்டு வர விரும்புகிறார். இது விசுவாசத்துக்குள்ளே இருக்கிறது. ஈசாக்கை கர்த்தர் அவனை ஐஸ்வர்யவனாக்கி வர வர விருத்தி அடை செய்தார். அவன் மகா பெரியவனானான். சாதாரண ஆளாக இருந்தான், ஆனால் மகா பெரியவனானான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் நம்மை அப்படி ஆசீர்வதிக்கிறார்னு? அல்லேலூயா. பாருங்க, யாக்கோபை பற்றி வாசிப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 43வது வசனம். ஆதியாகமம் 30:43. இவ்விதமாக அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து, எல்லாரும் சொல்ல மிகவும் விருத்தி அடைந்து, திரளான ஆடுகளும் வேலைக்காரரும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உடையவனானான். பாருங்க, மிகவும் விருத்தி அடைந்தான் வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, ஆவிக்குரிய ஜீவித்துக்குள்ள வந்த நாம், கர்த்தரை விசுவாசிக்கிற நாம், அது பாருங்க சும்மா ஒரு சக்கடா வண்டி மாதிரி இருந்த இடத்துலையே இருக்கிறது ஆண்டவருடைய சித்தம் கிடையாது. ஈசாக்கை போல, யாக்கோபை போல, யாக்கோபு பாருங்க, இவ்விதமா அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்தான் என்று நாம் வாசிக்கிறோம். எந்த சூழ்நிலையில பார்த்தீங்கன்னா, எதிர்மறையான சூழ்நிலையில. சாதகமான சூழ்நிலையில பாருங்க பெரிய வளர்ச்சி உண்டாயிடுச்சுன்னா பாருங்க அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஒரு விதத்தில். ஆனால் எதிர்மறையான சூழ்நிலையில மனுஷன் விருத்தி அடைகிறான்னா அங்கே ஏதோ ஒரு பெரிய வல்லமை வேலை செய்கிறதுன்னு அர்த்தம். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வல்லமை நமக்கு உள்ளே இருக்கிறது, அது நம்முடைய வாழ்க்கையிலே வேலை செய்கிறது. The power of God is working on behalf of you. பாருங்க, கர்த்தருடைய வல்லமை உங்களுடைய சார்பாக வேலை செய்கிறது. எதிர்மறையான சூழ்நிலையா இருக்கலாம், பஞ்சமான நேரமா இருக்கலாம், ஆனா நீங்க நல்லா விருத்தி அடைவீங்க, நீங்க நல்லா பெருகுவீங்க. பாருங்க, உங்க வருமானம் ஆசீர்வதிக்கப்படும், உங்களுடைய தேவைகள் அற்புதமாய் சந்திக்கப்படும், உங்களுடைய குறைவுகள் நிறைவாகும். இருக்கிறீங்களா? பாருங்க, ஏன்னா நீங்க ஆபிரகாமின் பிள்ளைகள், விசுவாச மார்க்கத்தார். ஆபிரகாமின் பிள்ளைகளை தானே நம்ம வாசிக்கிறோம். ஆபிரகாம் சொன்னாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமா இருப்பான்னு சொன்னாரு. பாருங்க, ஈசாக்கை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது, அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்தான் எழுதப்பட்டிருக்கிறது. யாக்கோபை பற்றி வாசிக்கிறோம், இவ்விதமாக அந்த புருஷன்
மிகவும் விருத்தி அடைந்தான் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ ஆபிரகாமுக்கும் ஆபிரகாமுடைய சந்ததிக்கும் பாருங்க விருத்தியையும் பெருக்கத்தையும் தேவன் செய்கிறாரு, வைத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, இதை ஆழமா நம்பணும். சிலர் பார்த்தீங்கன்னா வேலை பார்த்துட்டே இருப்பாங்க, திடீர்னு வேலை போயிடும். கம்பெனிலேருந்து கழட்டி விட்டுருவாங்க, போ உனக்கு வேலை கிடையாதுன்னு. உடனே ரொம்ப சோர்ந்து போயிடுவாங்க, ஐயோ என்ன ஆச்சுன்னு, நிலைமை இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லி. ஆனால் நீங்கள் அந்த மாதிரி நேரத்தில் என்ன விசுவாசிக்கணும், இந்த வேலை இல்லைன்னா இதை காட்டிலும் பெரிய வேலையை கர்த்தர் எனக்கு தருவார். ஏன்னா இவங்க என்னை கழட்டி விட்டுருக்கலாம், ஆனால் கர்த்தர் என் கருத்தை பிடிச்சிருக்கிறாரு. நான் நாளுக்கு நாள் முன்னேறுகிற ஆளு, எனக்குள்ள ஒரு வல்லமை வேலை செய்கிறது, அது கர்த்தருடைய வல்லமை, நான் தோற்று போகவே முடியாது. இருக்கிறீங்களா? கனதேகன் அடிக்கடி சொல்வாராம், தனிப்பட்ட ரீதியிலே சொல்வாராம், ஐ அண்ட் மை காட் cannot go down. நானும் என் தேவனும் ஒரு நாளும் கீழே போக மாட்டோம், நானும் என் தேவனும் ஒரு நாளும் கீழே போக முடியாது. அந்த தேவன் என் கூட இருக்கிறாரு. அப்ப நம்முடைய விசுவாசம் இவ்விதமாக பாருங்க, நாளுக்கு நாள் விருத்தி அடைவோம் என்கிற அந்த மனநிலையை உடையதாக இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பாருங்க, ஈசாக்கை போல யாக்கோபை போல நாளுக்கு நாள் விருத்தி அடைய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். 2 சாமுவேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், 2 சாமுவேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். இந்த வசனங்கள்லாம் எனக்கு பாருங்க தேன் சாப்பிட்ட மாதிரி இருக்கிற வசனங்கள். 2 சாமுவேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்க. சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வர வர பலத்தான், சவுலின் குடும்பத்தாரோ வர வர பலவீனப்பட்டு போனார்கள். கவனிச்சிங்களா? உங்களை எதிர்க்கிறவங்க, உங்களுடைய எதிரிகள், அதெல்லாம் அவங்கெல்லாம் பாருங்க நாளுக்கு நாள் பலவீனப்பட்டு போயிடுவாங்கன்னு போட்டிருக்குது. சிலருடைய ஒரு எண்ணம் என்னன்னா, வியாதி நமக்குள்ள அப்படி டெவலப் ஆகிட்டே இருக்குது போல, வியாதி பெருகிட்டே இருக்குது போல, வியாதி வளர்ந்துக்கிட்டே இருக்குது போல அப்படின்னு நினைப்பாங்க. நினப்பு தான் பாருங்க நம்மளை கெடுக்குது. ஆனா பைபிள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது, வளராது, பெருகாது, அது உன்னை மேற்கொள்ள முடியாது. கர்த்தர் உனக்குள்ள இருக்கிறார், அவருடைய வல்லமை உனக்குள்ள இருக்குது. நல்ல ஆரோக்கியம் பெருகும். இருக்கிறீங்களா? நல்ல ஆரோக்கியம் பெருகும், நல்ல தேவ பலன் பெருகும். பாருங்க, நல்ல முன்னேற்றம் உண்டாகும், நல்ல அறிவு உண்டாகும், நல்ல ஞானம் உண்டாகும், வாழ்க்கையில செய்கிறதெல்லாம் வாய்க்கும். பாருங்க, நாளுக்கு நாள் விருத்தி உண்டாகும். வேதம் சொல்லுகிறது, அதைத்தான் நம்ம யோசிக்கணுமே ஒழிய நம்முடைய சத்துருக்கெல்லாம் பெருகிட்டே போறாங்க, நம்ம எதிர்க்கிற சக்திகள் பெருகிட்டே போகுது அப்படி இல்லை. பாருங்க, சவுலின் குடும்பத்தார் நாளுக்கு நாள் பலவீனப்பட்டு போனார்கள். ஏன்னா அவங்க தாவீதினுடைய எதிரிகள். ஆனா தாவீது எப்படி இருந்தா, அவன் வர வர பலத்தான். he grew stronger and stronger. பாருங்க, நாளுக்கு நாள் அவன் வளர்ச்சி அடைந்தான், பலப்பட்டான் என்று நம்ம வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்க, இதெல்லாம் உள்ள பதியணும். ஒரு முற்போக்கான சிந்தையுடைய தேவனுடைய பிள்ளைகளா இருக்கணும். பாருங்க, ஏதாவது ஒரு பிரச்சனைனா அப்படியே பாருங்க தொய்ஞ்சு போயிடக்கூடாது, அப்படியே கவலைப்பட்டு கண்ணீர் விடுகிற நிலைமைக்கு போயிடக்கூடாது. பிசாசு கொண்டு வந்திருக்கிறான் அந்த பிரச்சனையை, இப்போ நான் ஏற்று அடிக்க போகிறேன். தாவீது கவனில் கல்லை வச்சு கோலியாத்தை சாத்தின மாதிரி வசனத்தை எடுத்து இந்த பிசாசை நொறுக்க போகிறேன் நான். பைபிளில் போட்டிருக்கு, கர்த்தருடைய வசனம் அது கண்மலையை நொறுக்கும் சமட்டி என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த சமட்டி யூஸ் பண்ணுறீங்களா? கவனிங்க, அடிச்சு நொறுக்கணும். பாருங்க, நமக்கு விரோதமாக வருகிற பிரச்சனைகளை வார்த்தைகளை வச்சு பாருங்க மேற்கொள்ள வேண்டும். நாம தான் நாளுக்கு நாள் என்ன செய்வோம், பலப்படுவோம். அருமையானவர்கள், நம்முடைய எதிரிகள் ஒரு நாளும் நம்ம மேற்கொள்ள மாட்டார்கள். பாருங்க, என்ன சொல்ல வர்றேன்னா, கிறிஸ்தவ ஜீவியம் நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைகிற ஜீவியம், முன்னேறுகிற ஒரு ஜீவியம். 2 சாமுவேல் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பாருங்க. 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். இங்க பாருங்க, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோட கூட இருந்தார். எல்லாரும் சொல்லுவோம், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் என்னோட இருக்கிறார், நான் நாளுக்கு நாள் விருத்தி அடைகிறேன்
ஹல்லேலூயா. பாருங்க, அப்ப இதெல்லாம் சொல்ல சொல்ல பாருங்க, மனதில் ஒரு மாற்றம் ஏற்பட ஆரம்பிக்கிறது. மனது முற்போக்காக சிந்திக்க ஆரம்பிக்கிறது. பிரச்சனைகளை பெருசா நினைக்க மறுக்கிறது. கர்த்தரை பெரிதாக நினைக்க ஆரம்பிக்கிறது மனது. அருமையானவர்களே, இப்படிதான் ஜெயிக்கிறோம், இப்படிதான் முன்னேறி செல்லுகிறோம். கவனிங்க, அப்ப தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோம். இன்னைக்கு இருக்கிற மாதிரியே என்னைக்கும் இருக்க போறதில்ல. அடுத்த வருஷம் இதை காட்டில் ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கு அடுத்த வருஷம் தான் அதை பார்க்கல நல்லா இருக்கும். we are growing from glory to glory. பாருங்க, மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபம் அடைகிறோம் என்று வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப முன்னேற்றத்தை சிந்திக்கிற மக்களாக பாருங்க நாம் இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இப்படி முன்னேறி செல்வதற்கு ஆவிக்குரிய அறிவு ரொம்ப முக்கியம். தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள கட்டுக்கடங்காத நன்மைகளை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. யோசித்து பாருங்க, எங்களுக்கு நன்மையை காண்பிப்பவன் யாருன்னு சொல்லி மக்கள் வந்து கேட்குறாங்களாம், உலக மக்கள். பாருங்க, நமக்கு நன்மையை காண்பிக்கிறவர் தேவன், நமக்கு நன்மையை காண்பிக்கிறவர் இயேசு. அவர் வந்து அவருடைய ராஜ்யத்துக்குள்ள நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். இந்த ராஜ்யத்துக்குள்ள கட்டுக்கடங்காத நன்மைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் வசனத்தின் மூலமாக ஆவிக்குரிய கண்களாலே பார்க்கிற ஆட்களாக நம்ம இருப்போம்னா அதை எடுத்துக்கிறது ஈஸியா இருக்கும். பாருங்க, இயேசு நமக்காக அவைகளை சம்பாதித்து வைத்திருக்கிறார். ஏன் சம்பாதித்து வைத்திருக்கிறார்? ஏன்னா நாம அதை சுதந்திரித்து அனுபவிக்க வேண்டும் என்று சம்பாதித்து வச்சிருக்கார். நம்ம அவருடைய பிள்ளைகள் இல்லையா? எப்போதுமே இந்த எண்ணம் தான் நம்ம இடத்துல இருக்கணும். அவர் தகப்பன், நம்ம அவருடைய பிள்ளைகள். இன்னைக்கு உலக பிரகாரமா ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு நன்மை செய்யணும்னு சொல்லி என்ன செய்யறான்? ஆசைப்படுகிறான். நிறைய பேரால முடியல. ஏதோ முடிஞ்ச நன்மைகளை பிள்ளைகளுக்கு செய்கிறாங்க. ஆனால் முடியும்னா நிறைய செய்வாங்க இல்லையா? ஆனால் நம்ம அப்பா அவர் வந்து எல்லாரை பார்க்கலும் பெரியவர். பெரியவர் மட்டுமல்ல, அவர்கிட்ட நிறைய இருக்குது, அவரால் முடியும். அது மட்டுமல்ல, அவர் கிருபை செய்ய விரும்புகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இன்னைக்கு நாம அந்த நன்மைகளெல்லாம் சுதந்திரிக்கிறதுல தீவிரமாக இருக்கணும். அதை சுதந்திரிச்சு அனுபவிக்கும் போது மட்டுமே அவர் சந்தோஷப்படுகிறார். யோசித்து பாருங்க, உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு உங்கள் கண்களுக்கு முன்பாக நல்லா சாப்பிட்டாங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு கண்களுக்கு முன்பாக நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தாங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷப்படுவீங்க இல்லையா? தேவன் அருமையானவர் இதை காட்டிலும் கோடி மடங்கு அதிகம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நம்ம ஒன்றையும் எடுக்கலை, நம்ம ஒன்றையும் அனுபவிக்கலைன்னா அன்னைக்கு அந்த மூத்தகுமாரனை பார்த்து அவங்க அப்பா வேதனைப்பட்ட மாதிரி தான். அடா பாவி பயல, எல்லாம் உன்னுடையதுப்பா, எல்லாம் உன்னுடையது தான், ஒன்னையும் எடுத்துக்கிட மாட்டேங்கிறியே அப்படின்னு சொல்லி அந்த மூத்த குமாரனை பற்றிய கதை தான் அது. ஆக்சுவலா சிலருக்கெல்லாம் தூக்கி வாரி போட்டுரும். அந்த இயேசு சொன்ன 2 குமாரர்கள் பற்றி சொல்றாங்கன்னா, இவங்க கிறிஸ்தவர்கள் வந்து பாருங்க எதை ரொம்ப முக்கியப்படுத்துகிறாங்கன்னா, அந்த கெட்ட குமாரன் இருக்கான்ல, அவன் தான் அந்த சொத்தை வாங்கிட்டு போய் சீரழிச்சான். அவன் வந்து வேசிகள் இடத்துல ஆஸ்தியை அழிச்சு போட்டுட்டு அடாத காரியங்களை செய்து பன்றி தவிட்டு திங்கிற நிலைமைக்கு போய் அது கூட கிடைக்காம பரிதாபமாக திரும்பி வந்தான். அந்த கதை தான் இவங்களுக்கு ரொம்ப பெருசாக தெரியுது. ஆனால் இயேசு அதை யார்கிட்ட சொல்கிறாருன்னா, அந்த கதைகளை யார்கிட்ட சொல்கிறாருன்னா, பாருங்க, வேத பாரகர்கிட்டையும் பரிசேயர்கிட்டையும் சொல்கிறாரு. இந்த வேத பாதகரும் பரிசேயரும் எப்படிப்பட்ட ஆட்கள்னா, நாங்கள் ரொம்ப யோக்கியமான ஆட்கள், நாங்கள் ரொம்ப கடவுளுடைய ஊழியக்காரங்களாக்கும், நாங்கள் தப்பு தண்டா எதுவும் செய்ய மாட்டோமாக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தான் சொல்கிறாரு, அந்த மூத்தகுமாரி மாதிரி தான் பார்க்குறீங்க நீங்கள். அந்த இளையகுமாரனாவது வந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிட்டான். அவன் பாட்டில் பாருங்க உயர்ந்த வஸ்திரத்தை வாங்கிட்டு போயிட்டான், மோதிரத்தை வாங்கிட்டு போயிட்டான், ஷூவை வாங்கிட்டு போயிட்டான், பிரியாணியும் வாங்கிட்டு போயிட்டான். இன்னும் அப்பா என்னென்னலாம் கொடுத்துருப்பாரோ எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டான், ஒன்றையும் வேண்டான்னு சொல்லலாமே, ரிஜெக்ட் பண்ணவே இல்லை.
ஆனா இவன் பாருங்க எல்லாம் இருக்குது. இவனுக்கும் உயர்ந்த வஸ்திரம் இருக்குது, இவனுக்கும் மோதிரம் இருக்குது பாருங்க, இவனுக்கும் ஷூ இருக்குது, நல்ல ஷூ இருக்குது, இவனுக்கும் நல்ல பிரியாணி இருக்குது, எல்லா செலிப்ரேஷனும் இவனுக்கு இருக்குது. இன்னொரு இடத்துல சொல்லப்போனா தம்பியை பார்க்கல இவனுக்கு ரொம்ப அதிக சிலாக்கியம் இருக்கிறது. ஏன்னா அவன் சொத்தை வாங்கிட்டு போயிட்டு அழைச்சிட்டு வந்தான், இப்ப இருக்கிறது இவன் சொத்து. பாருங்க, தம்பியை பார்க்கலாம் அதிக சிலாக்கியம் பெற்றவன் இவன், ஆனா இவன் உள்ளே வர மாட்டேங்கிறான். இதை பரிசேட்டு தான் சொல்றாரு, நீங்க தான்ப்பா அப்படின்னு. பாருங்க, அந்த கெட்டகுமாரன் கதை கூட முக்கியம் கிடையாது, இவன் கதை தான் ரொம்ப முக்கியம். இவன் தான் உன்னையே அனுபவிக்காம இருக்கிறான்னு. நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. ஆனா பாருங்க, நாம கர்த்தருடைய அருமையானவர்களே இந்த நன்மைகளை விசுவாசிக்கணும், பெற்று அனுபவிக்கணும். சுகம் என்னுடையது, பலன் என்னுடையது, ஐஸ்வர்யம் என்னுடையது, சமாதானம் என்னுடையது, சந்தோஷம் என்னுடையது. எங்க அப்பா அதுக்காக கல்வாரி சிலுவையில் ரத்தத்தையே சிந்தி இருக்கிறாரு. அவர் பாடுபட்டிருக்கிறாரு, அவர் வேதனைப்பட்டிருக்கிறாரு, அவர் கஷ்டப்பட்டிருக்கிறாரு. அவர் பட்ட கஷ்டத்தை நான் பட வேண்டாம் என்பதற்காக அவர் அந்த கஷ்டங்கள் எல்லாம் அனுபவிச்சிருக்கிறாரு. கஷ்டப்பட்டு எல்லா நன்மைகளையும் சவதரித்து எனக்காக வச்சிருக்கிறாரு. இப்ப நான் அதை அனுபவிக்க போறேன், பெற்று அனுபவிக்க போறேன்னு சொல்லி சொல்லும் போதுதான் அருமையானவர்கள் தேவன் மகிமைப்படுகிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இஸ்ரவேல் மக்களுடைய ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, கர்த்தர் அவங்களுக்கு ஒரு இளைப்பாறுதலை வாக்கு பண்ணாராம். இளைப்பாறுதல்னா இந்த பாவம் மன்னிப்பு நிமித்தமாக வருது சமாதானம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சமாதானம் கிடையாது, ரெஸ்ட். இளைப்பாறுதல் அப்படின்னா அவர் வேற எதை மீன் பண்றாரு. என்னத்தை மீன் பண்றாரு? பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான கானான் தேசத்தை தான் அவர் மீன் பண்றாரு. பைபிளை கரெக்டா படிக்கணும் பாருங்க. இளைப்பாறுதல் உடனே நாம என்ன யோசிக்கிறோம்? ஆமா பிரதர், ரட்சிக்கப்பட்டோம் பிரதர், பாவம் மன்னிக்கப்பட்டுருச்சு, ஒரு பெரிய சமாதானம், தேவ சமாதானம் உள்ள வந்துருச்சு, நல்லது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா வெறும் அந்த தேவ சமாதானம் மட்டும் இளைப்பாறுதல் கிடையாது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்றாரு இல்லையா? அந்த இளைப்பாறுதல் அவரை பொறுத்தளவுல பாலும் தேனும் கொடுக்கிற ஒரு ஜீவியம் தான், நல்ல ஜீவியம். பாருங்க, அதை தான் வாக்கு பண்றாரு. ஏன்னா இவங்க பயங்கரமா கஷ்டப்பட்டு கிடக்குறாங்க எகிப்து தேசத்துல. அண்ட ஒரு குடிசை, அரை வைத்து கஞ்சி, இதுதான் அவங்களுடைய நிலைமை. ஆண்டவருடைய விருப்பத்தை பாருங்க, ஆண்டவருடைய வாஞ்சையை பாருங்க. அங்க இருந்து இவங்களை விடுதலையாக்கி பாலும் தேனும் நதியாய் ஓடுகிற ஒரு அனுபவத்துக்குள்ள இவங்களை கொண்டு போகணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறாராம். தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை குறித்தும் உங்களை குறித்தும் எங்களை குறித்தும் ரட்சிக்கப்பட்ட எல்லாரை குறித்தும் தேவனுடைய சித்தம் இதுதான். பாருங்க, எல்லாரும் சொல்லுவாங்க, இன்றைய கிறிஸ்தவ ஜீவியம் பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான கிறிஸ்தவ ஜீவியம். இன்னொரு முறை சொல்லுவோம், என்னுடைய கிறிஸ்தவ ஜீவியம் பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான கிறிஸ்தவ ஜீவியம். பாருங்க, இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு கிடக்குறாங்க எகிப்து தேசத்துல. சொல்லி முடியாத பாரம், வருத்தம், கவலை. அங்க இருந்து பாருங்க, இவங்களை விடுதலையாக்கி இவங்க சீக்கிரமா 40 நாள்ல அந்த வனாந்தரத்தை கடந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை இவங்க சுதந்திரிக்கணும்னு சொல்லி கர்த்தர் விரும்பினாரு. அதுதான் கர்த்தர் இவர்களுக்கென்று ஏற்படுத்தின இளைப்பாறுதல். திருப்பம் எபிரேயர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் எப்படி சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. எபிரேயர் 4:1 முதல் பாருங்க. ஆனபடினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க, உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். அதாவது அவங்கள மாதிரியே நமக்கும் பாருங்க இந்த நல்ல வாழ்க்கையை கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறாரு. கிறிஸ்து இயேசுனுடைய பாடுகள் மூலமாக இஸ்ரவேல் மக்களுக்கு அன்னைக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை வாக்கு பண்ணினது போல இன்னைக்கு நமக்கும் அவ்விதமான ஒரு செழிப்பின் வாழ்க்கையை கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறாரு. அதை அடையாமல் இழந்து போகிறவனாக நாம் இருக்கக்கூடாதான். அதாவது சுதந்திரிக்காம விட்டுறாதீங்கன்றார். நம்ம பாருங்க, நம்முடைய பிரச்சனைகளையே நினைச்சு பார்த்துக்கிட்டு அவங்க கூட இவங்க கூட சண்டை போட்டுக்கிட்டு நம்ம கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற காரியங்களெல்லாம் விட்டுடுறோம், கோட்டை விட்டுடுறோம். கோலி பந்தை கோட்டை விடுற மாதிரி. பந்து உள்ள போயிடுச்சுன்னா என்ன ஆகுது? தோல்வி. இவங்க டீம் தோத்து போச்சு.
அந்த மாதிரி தான் பாருங்க இன்னைக்கு அனைவருடைய நிலைமை. அருமையானவர்களே, இதெல்லாம் பெருசாக நினைக்கக்கூடாது. உறவுகளெல்லாம் நல்லா சரியாக வச்சுக்கணும். இதெல்லாம் பாருங்க, கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த ஒரு உலகத்தில் எத்தனை கோடி மக்கள் இருக்கிறாங்க. எல்லாரும் கூட உங்களுக்கு கான்டாக்ட் இருக்குதா? ஆனால் உங்கள் தம்பி கூட, உங்கள் அண்ணன் கூட, உங்கள் மாமா கூட, உங்கள் மச்சான் கூட, இவங்க கூட மட்டும் உங்களுக்கு ஒரு கான்டாக்டு இருக்குது. ஒரு விதத்தில் சொல்லப்போனால் இது வந்து டிவைன் கனெக்ஷன், தேவன் ஏற்படுத்தி கொடுத்த ஒரு கான்டாக்ட். இதனால் இந்த உறவுகளெல்லாம் கரெக்டாக வச்சுக்கணும். அவங்களுக்கு விரோதமாக பேசி அவங்க கூட சண்டை போட்டுக்கிட்டே இப்படி கிடந்தோம்னா பாருங்கள், கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களெல்லாம் வீணாக போயிடும். மனைவியை நல்லா வச்சுக்கணும், பிள்ளைகளை நல்லா வச்சுக்கணும், பாருங்கள் உறவுகளை நல்லா வச்சுக்கணும். அது நிமித்தம் பாருங்கள், நம்ம வந்து பாதிக்கப்படாத ஒரு நிலைமையில பாருங்கள் அன்பினால் நடத்தப்படுகிறவர்களாக இருந்துக்கணும். அதுக்கு மேலே இந்த உறவுகளெல்லாம் தாண்டி கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை விசுவாசிக்கிறவர்களாக இருக்கணும். கர்த்தர் எனக்கும், என் பிள்ளைகளுக்கும், என் குடும்பத்துக்கும், என்னுடைய சந்ததிக்கும் பாலும் தேனும் ஓடுகிற நிலவும் விசாலமான ஜீவியத்தை வாக்கு பண்ணியிருக்கிறாரு. அதை நான் வந்து என்ன செய்யறேன், விசுவாசிக்கிறேன், அதை எடுத்துக்கொள்கிறேன்னு சொல்லி அதில் தீவிரமாக இருக்கணும். அதை கோட்டை விட்டுறாதீங்கன்றார். ஹலோ, இருந்த ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. 2வது வசனம் பாருங்க. ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் பாருங்க, கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினால் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. இந்த இஸ்ரவேலர்கள் பாருங்க, இவங்க வந்து கேட்டாங்களாம், ஆனால் விசுவாசம் இல்லாமல் கேட்டாங்களாம். ஏதோ கடமை, இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு நம்ம பாட்டை போயிட்டு இருப்போம். நம்ம உலக பிரகாரமான வாழ்க்கையவே நம்ம வந்து அதில் உள்ள பிரச்சனைகளையே நினச்சி அதையே பேசி அப்படியே பொழுத போக்குவோம் அப்படின்னு சொல்லி பாருங்க, கர்த்தருடைய வார்த்தைகளை சிந்தித்து பார்க்கிற லெவலுக்கு பாருங்க உயராம விட்டுட்டாங்க. வார்த்தைகளை கேட்டாங்க, ஆனால் கோட்டை விட்டுட்டாங்க, வார்த்தைகளை விட்டுட்டாங்க. பிசாசு இருக்கிறானே பொல்லாதவன் பாருங்க, அவனை இயேசு சொன்னார், அவன் திருட்டு பையனார் இல்லையா? அவன் திருடுற கம்மோடிட்டி என்ன தெரியுமா? அவன் திருடுற ஒரு விலையேறப்பட்ட பொருள் என்ன தெரியுமா? இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற திருடர்கள்லாம் பொண்ணு மேலேயே நோக்கமாக இருக்கிறான். யார் கழுத்தில் எவ்வளோ கிடக்குது, எப்படி அதை ஸ்நாச் பண்ணலாம் அப்படின்றதுல பாருங்க, திருட்டு பயலெல்லாம் அந்த பொண்ணு மேலே இருக்கிறான். பிசாசுங்கிற திருடை எது மேலே கண்ணா இருக்கிறான் தெரியுமா? அவன் வார்த்தை மேலே கண்ணா இருக்கிறான். கர்த்தருடைய வார்த்தை மேலேயே கண்ணா இருக்கிறான். அது உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா, அது உங்களுடைய மனதை ஆட்கொண்டு உங்களுடைய உள்ளத்தை ஆட்கொண்டுச்சுன்னா பாருங்க, அது வாக்கு பண்ணின ஆசீர்வாதங்களை உங்க வாழ்க்கையில கொண்டு வந்து குமிச்சிடும். அது ஒரு விதைக்குள்ள, மாங்காய் விதைக்குள்ள உலகத்தையே மாந்தோப்பா மாற்றக்கூடிய ஆற்றல் இருக்குது இல்லையா? அந்த ஒரு மாங்காய் விதைங்க, அது என்னது, அது ஆயிரக்கணக்கான மாங்காய்களை காய்ச்சி தள்ளுது பாருங்க. அப்புறம் அந்த ஆயிரக்கணக்கான விதைகளை விதைச்சிங்கன்னா அப்புறம் சொல்லவே வேணாம். அப்புறம் தொடர்ந்து அப்படி பண்ணுனா உலகமே மாந்தோப்பாயிரும். அந்த அளவுக்கு ஒரு விதைக்குள்ள அவ்வளவு ஆற்றல் இருக்குது. அதை பற்றி சொல்லும்போது கர்த்தர் சொல்றாரு, அழிவுள்ள வித்து அது. ஆனா கர்த்தருடைய வார்த்தை எப்படிப்பட்டது? அழிவில்லாத வித்து. இருக்கிறீங்களா? அழிவுள்ள வித்து இவ்வளவு ஆற்றல் நிறைந்ததா இருக்குமானால், அழிவில்லாத வித்தாகிய தேவனுடைய வார்த்தை அது எவ்வளவு ஆற்றல் உள்ளதா இருக்கும் யோசிச்சு பாருங்க. இதுக்குள்ள தேவனுடைய ஜீவனை அளவில்லாமல் பிறப்பிக்கக்கூடிய, பரிபூர்ணமாய் பிறப்பிக்கக்கூடிய ஆற்றல் இந்த வார்த்தைக்குள்ள இருக்குது. இதை சும்மா கேட்டுட்டு விட்டுட்டு போயிடக்கூடாது. நல்லா வாலிபனாக இருந்தபோது, இப்பவும் அப்படி செய்கிறேன், வாலிபனாக இருந்தபோது எனக்கு ரொம்ப இப்போ கொஞ்சம் சத்தியங்கள்லாம் நல்லா தெரிஞ்சிருச்சு. உட்காந்து தெரிந்த வசனங்களெல்லாம் எடுத்து நான் வந்து தியானம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆனால் வாலிபனாக இருந்தபோது வசனங்கள் நிறைய தெரியாது. அப்போ பெரிய பாஸ்டர் அந்த அவ்வளோ ஃபோர்ஸாக தேவனுடைய வார்த்தைகளை சொல்லிக் கொடுப்பாங்க பாருங்கள். அதை குறிச்சிட்டு வந்து வீட்டுக்கு வரும்போது 1 மணி இருக்கும். ஒரு 2 மணி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அந்த 1 மணி நேரம் திரும்ப அந்த வசனங்கள் எல்லாம் உட்காந்து பார்த்துட்டே இருப்பேன். பாஸ்டர் இன்னைக்கு இப்படி சொன்னார், இன்னைக்கு இப்படி சொன்னார், இன்னைக்கு இப்படி சொன்னார், இப்படியே கேட்டு அருமையானவர்கள் இந்த ஜீவ விதைகளை உள்ளே போட்டதுனால இன்னைக்கு பாருங்க, கர்த்தர் எல்லா ரீதிகளிலும் என்னை ஆசீர்வச்சிருக்கிறார். தேவ ஜீவன் வாழ்க்கையில் பெரிய இருக்குது. இது எனக்கு மட்டும் இல்லை பாருங்க, நான் ஸ்பெஷலா
உங்களை மாதிரி தான் நானும் ரத்தத்தினால கழுவப்பட்ட ஆள். உங்களை மாதிரி தான் நானும் விசுவாசிக்கிற ஆள். உங்களை மாதிரி தான் நானும் தேவனுடைய பிள்ளை. நீங்கள் போகிற அதே பரலோகத்துக்கு தான் நானும் போக போகிறேன். ஹலோ, பாருங்க, தேவன் மனிதனிடத்தில் பாரபட்சம் உள்ளவர் அல்லவே. ஆனால் வார்த்தையை பிடிச்சிக்கணும். பாருங்க, இஸ்ரவேல் மக்கள் என்ன பண்ணாங்களாம்? கேட்ட வசனத்தை விசுவாசிக்காம விட்டாங்களாம். கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினாலே அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்பட இல்லை. இப்ப 3ஆம் வசனம் பாருங்க. விசுவாசித்தவர்களாகிய நாமோ அந்த இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்கிறோம். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிங்கன்னா அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்குள்ள என்ன செய்யலாம்? போகலாம், பிரவேசிக்கலாம், அந்த ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிக்கலாம். அப்ப விசுவாசத்துக்கு அறிவு ரொம்ப முக்கியம். என்ன அறிவு? வேதத்தை குறித்த அறிவு. அருமையானவர்களே, அந்த வேத அறிவு அது என்னவெல்லாம் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நமக்கு சொல்லுகிறது. அதை அறிந்து கொள்ளும் போது விசுவாசிக்கிறவர்களாய் மாறுகிறோம். விசுவாசிக்கும் போது பாருங்க, தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நம்மை வந்து சேருகிறது. ஆகவேதான் என்னென்ன நன்மைகள்லாம் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை பாருங்க, நல்லா தேடி ஆராய்ஞ்சு கண்டுபிடிக்கணும். எதெல்லாம் என்னுடையது. இன்னைக்கு பஸ்ஸில் போகும்போது உங்கள் பேக்கை என்ன செய்கிறீங்க? மேலே கேரியரில் வச்சிடுறீங்க. அப்புறம் இறங்கும்போது அதை எடுத்துகிட்டு இறங்குறீங்க. அது ஏன் பேக்கு? வேற எவனாவது வந்து கையை வச்சானா விட மாட்டேங்கிறீங்க. ஏய், கையை வைக்காதப்பா, அது ஏன் பேக்கு சொல்கிறீங்க இல்லையா? அப்போ உங்களுடையது என்னன்றது நல்லா அறிஞ்சு வச்சிருக்கிறீங்க. ஆவிக்குரிய ரீதியில் உங்களுக்கு என்னவெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். சுகம் உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது, பலன் உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஐஸ்வர்யம் உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது, சமாதானம் உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாம் சொந்தம் பாராட்டணும். பாருங்க, அது என்னுடையது என்று பாருங்க விசுவாசித்து எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இப்ப போவோம், சங்கீதம் 91 14வது வசனம் பாருங்க. சங்கீதம் 91 14. அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். சங்கீதம் 91 பாருங்க, தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் வைத்திருக்கிற நன்மைகளை காண்பிக்கிறது. என்னென்ன நன்மைகள்லாம் நமக்காக வச்சிருக்கிறாரு. 13ஆம் வசனத்தில் நம்ம வந்து விசுவாசிகளுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை பற்றி நம்ம பார்த்தோம் இல்லையா? இப்போ 14வது வசனத்தில் 2 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று விடுதலை, அடுத்தது உயர்வு. அல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் நமக்கு விடுதலையை வச்சிருக்கிறாரா, கர்த்தர் நமக்கு உயர்வை வச்சிருக்கிறார். அந்த பிசாசு இருக்கிறானே, அவன் நம்மளை எப்போதும் பைண்ட் பண்ணுறதுக்கு தான் அவன் ட்ரை பண்ணுகிறான். நம்மளை முடக்கணும், நம்மளை கட்டி போடணும். அதனால தான் பாவ சோதனைகளை கொண்டு வருகிறான். பாருங்க, வியாதியை கொண்டாந்து போடுறான், தரித்திரத்தை கொண்டாந்து போடுறான், குடும்பத்தில் பிரச்சனையை உண்டாக்குகிறான். அருமையானவர்களே, இதெல்லாம் நம்மளை முடக்கிறதுக்காக அவன் மேற்கொள்கிற நடவடிக்கைகள். தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க. இப்போ நாம அதுக்கு இடம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள், அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பாருங்க, நமக்கு கர்த்தர் விடுதலை வச்சிருக்கிறார். பாருங்க, கர்த்தர் விடுதலையின் தேவன். உலகத்தில் இன்னைக்கு மனுஷனுடைய நிலைமை என்னன்னா, அவன் பாருங்க வெளியே சிரிக்கிறான், ஆனால் உள்ளத்துக்குள்ள அழுதுட்டு இருக்கிறான். உங்களுக்கு தெரியுமா? விசுவாசிகள் வேற, அவிசுவாசிகள் வேற. அவிசுவாசிகள் பாருங்க வெளியே பார்க்க சில நேரங்களில் ரொம்ப பகட்டாக இருக்கிறானுங்க. அவங்க ட்ரெஸ்ஸும் அவங்க காரம் அவங்க வீடுன்னு பார்த்தா ரொம்ப ஓஹோன்னு இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் உள்ளே பாவம் என்கிற சிறைச்சாலைக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கிறான். பாருங்க, பாவம் என்கிற சிறைச்சாலைக்குள்ள கடந்து அழுதுட்டு கிடக்கிறான். வெளியே சிரிக்கிறான், ஆனால் உள்ள அழுதுகிட்டு இருக்கிறது. அதுதான் மனுஷனுடைய நிலைமை, ரட்சிக்கப்படாத மனுஷனுடைய நிலைமை. அதனால தான் நீங்கள் ரட்சிப்புக்காக கர்த்தருக்கு கோடி நன்றி சொல்லணும். அல்லேலூயா. பாருங்க, இந்த மனம் திரும்பாத மனுஷன் யாரிடத்திலையும் சொல்ல முடியாத பிரச்சனைகள் உடையவனாக, அங்கலாய்ப்பை உடையவனாக இருக்கிறான். அதனால தான் பாருங்க, இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் வந்து ரட்சிக்கப்படாத காலத்தில் அவர் சொல்றாரு, நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். அது ஏன் அப்படி செய்யறேன்னா, எனக்குள்ளே வாசமா இருக்கிற பாவம் என்னை அப்படி செய்ய வைக்கிறது அப்படிங்கிறாரு. இதுதான் பாருங்க மனம் திரும்பாத மனுஷனுடைய நிலைமை. உள்ள கட்டப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கிறான். வெளியே ரொம்ப பகட்டா இருக்கிற மாதிரி இருக்கு, ஆனா உள்ள பெரிய கொந்தளிப்பா இருக்குது.
ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, என்னைக்கு இயேசுவை நம்ம ஏற்றுக்கொண்டோமோ அன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளை நினைச்சிட்டாரு, விடுதலை ஆக்கிட்டாரு. பாவத்தினால கட்டப்பட்ட மனுஷன் என்ன கதறான்னா, நிர்பந்தமான மனுஷன் நான், யார் என்னை இந்த மரண சரீரத்திலிருந்து விடுதலை ஆக்குவார்? ஓ வாட் a wretched man I am. நிர்பந்தமான மனுஷனா இருக்கிறேனே, பொல்லாத காரியங்கள் என்னை ஆட்கொண்டு இருக்குதே, விரும்புகிற நன்மைகளை செய்ய முடியலையே, விரும்பாத தீமையை போய் செஞ்சுக்கிறேனே அப்படின்னு சொல்லி பாருங்க கதறுகிறான். அதே ஆளு இந்த ஆளையும் பாருங்க, ஆபிரகாமை தேடி வந்த மாதிரி இந்த ஆளையும் இயேசு தேடி வந்தாருன்னு நம்ம பார்க்குறோம். என்ன அற்புதமான தேவன் பாருங்க. இந்த ஆள் எதுக்கு போயிட்டு இருக்கிறான்? தமஸ்குக்கு. அங்கே இருக்கிற கிறிஸ்தவங்களை, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை துன்புறுத்தி அவங்கள அடித்து அவங்கள பாருங்க ஜெயிலுக்குள்ளே தள்ளும்படி அப்படிப்பட்ட ஒரு வேலையை செய்வதற்காக ஆர்டரெல்லாம் வாங்கிக்கிட்டு, கடிதமெல்லாம் வாங்கிக்கிட்டு தமஸ்குக்கு போயிட்டு இருக்கிறான். இவனை தேடி வர்றாரு பாருங்க. மத்தியானம் 12 மணிக்கு பைபிளில் போட்டிருக்குது, சூரியனை பார்க்கலும் 7 மடங்கு அதிகமான பிரகாசத்தை கண்டான் அப்படின்னு போட்டிருக்குது. இயேசு சூரியனை படைச்சவரே அவர் தான். இன்னைக்கும் சூரியனுக்கு அருமையானவர்களே அந்த அந்த பிரகாசிக்கக்கூடிய வல்லமையை கொடுக்கிறவரும் அவர் தான். அவர் தான் எல்லாம். ஆச்சரியமான ஒரு நபர். அவருக்குள் எல்லாம் நிலை நிற்கிறது என்று கொலோசியர் 1:15 சொல்லுகிறது. அப்பேற்பட்ட தேவன் பாருங்க, 7 மடங்கு அதிகமான பிரகாசத்தை கண்ட மாத்திரத்தில் கண்ணு குருடாயிடுச்சு, கீழே விழுந்தான் குதிரையிலிருந்து. அந்த ஆளுக்கு நல்லா தெரியும் நம்ம ஏதோ பண்ணிட்டு இருக்கிறோம் இயேசுநாதருக்கு விரோதமானா, அவர் தான் உண்மையான தேவன் மாதிரி தெரியுதுன்றது லேசாக ஏற்கனவே உணர்வு இருக்குது. ஆனால் குதிரையிலிருந்து கீழே விழுந்த உடனே, சவுலே சவுலே ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? இந்த சத்தத்தை கேட்ட மாத்திரத்தில், ஆண்டவரே நீர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறான். பாருங்க, இயேசு சொல்றாரு, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. ஆண்டவரே என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர்? தமஸ்குக்கு போ, நீ அங்கே போன பிறகு நீ என்ன செய்யணும்னு நான் உனக்கு சொல்றேன்னு சொல்லி கர்த்தர் அனுப்பி வைக்கிறாரு. கவனிங்க, என்றைக்கு இயேசுவை சந்திச்சானோ, என்னைக்கு இயேசுவை ஆண்டவர்னு சொல்லி விசுவாசானோ, அன்னைக்கே உள்ளத்துக்குள்ள ஒரு பெரிய விடுதலை, பாவத்திலிருந்து ஒரு பெரிய விடுதலை. அந்த ஆள் தான் சொல்றான். முதல்ல சொன்னா, நிர்பந்தமான மனுஷனா இருக்கிறேன், யார் என்னை விடுதலை ஆக்குவார்னு சொல்லி கதர்னா. பாருங்க, ரட்சிக்கப்பட்ட பிறகு சொல்றான், கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்கிற பிரமாணத்தை நின்று விடுதலை ஆக்கிட்டே, இயேசு என்னை விடுதலை ஆக்கிட்டாருன்றான். ஆண்டவருக்கு அல்லேலூயா சொல்லுவோம். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் சொல்லலாம், இயேசு என்னை விடுதலை ஆக்கிட்டாரு. எதுக்கும் அடிமை கிடையாது, பாவத்துக்கும் அடிமை கிடையாது, பாவ செயல்களுக்கும் அடிமையாக கிடையாது. பைபிளில் போட்டிருக்குது, நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பற்றாமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாதே. இயேசு உங்களை விடுதலை ஆக்கிட்டாரு, பாவம் இனிமே உங்களை மேற்கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நிலைமைக்கு கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறாரு. எல்லாரும் சொல்லுவோம், இயேசு என்னை விடுதலை ஆக்கி இருக்கிறார். இன்னொரு முறை சொல்லுவோம், இயேசு என்னை விடுதலை ஆக்கி இருக்கிறார். இன்னொரு முறை சொல்லுவோம், இயேசு என்னை விடுதலை ஆக்கி இருக்கிறார். இந்த விடுதலை என்பது இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிற அற்புதமான ஒரு நன்மை. யோசித்து பாருங்க. நான் அடிக்கடி சொல்றேன், ஏகப்பட்ட மதுக்கடைகள் இருக்குது இல்லையா? வண்டியில் போகும்போதே உள்ளேருந்து வர்றவங்களாம் டான்ஸ் ஆடிட்டே வரான். ஆன் அடித்து வண்டி வருது, எதையும் கவனிக்கிறது இல்லை. அவன் பாட்டில் நடு ரோட்டில் வந்து நின்றுக்கிறான். சில நேரங்களில் நமக்கு ரொம்ப கோபமாக வருது. ஆனால் அப்படி கோபம் வரும்போது கூட நான் யோசிப்பேன், ரட்சிக்கப்படாமல் இருந்தால் நானும் உன மாதிரி தான் இருந்திருப்பேன். ஆனால் கர்த்தர் என்னை விடுதலை ஆக்கிட்டாரே, ஆண்டவரே உமக்கு கோடி நன்றி. கொஞ்சம் வெயிட் பண்ணாலும் பரவாயில்ல, இந்த பய போட்டு நான் அப்புறம் போகிறேன். இருக்கிறீங்களா? பாருங்க, ஒரு விடுதலையை கொடுத்துருக்கிறாரு. இயேசு என்னை விடுதலை ஆக்கிட்டாரு. ஆனால் எத்தனை மக்கள் இன்னைக்கும் பீடிக்கு, பொடிக்கு, குடிக்கு, போதைக்கு, பாவ பழக்க வழக்கங்களுக்கு அடிமையில் கடந்து தவிக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் நமக்கு என்ன செஞ்சிருக்காரு? பெரிய விடுதலையை கொடுத்திருக்கிறார் இல்லையா?
கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்சோம், கர்த்தர் நம்மளை நினைச்சிருக்கிறாரு, விடுதலை ஆக்கி இருக்கிறாரு. கலாத்தியர் கலாத்தியர் 1:4. அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, விடுவிக்கும்படி, விடுதலையாக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். யோசித்து பாருங்க, இந்த பொல்லாத பாருங்க, இந்த துன்மார்க்கமான உலக வழக்கம், இந்த பாவத்தின் அடிமைத்தனம், இதிலிருந்து இயேசு நம்மை விடுதலையாக்கும்படி தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். நல்லா கவனிங்க, இந்த விடுதலை, இந்த சுயாதீனம் நமக்கு இலவசமாக கிடைச்சிருக்குது. ஆனா இயேசு இதற்காக தம்முடைய விலையேறப்பட்ட ரத்தத்தையே சிந்தி இருக்கிறார். எவ்வளவு நன்றி சொல்லணும் பாருங்க. ஆண்டவரே, வியாதியிலிருந்து விடுதலை கிடைச்சிருக்குதுப்பா, நன்றி. பாவத்திலிருந்து விடுதலை கிடைச்சிருக்குது ஆண்டவரே, நன்றி. தரித்திரத்திலிருந்து விடுதலை கிடைச்சிருக்குது ஆண்டவரே, நன்றி. பயத்திலிருந்து விடுதலை கிடைச்சிருக்குது ஆண்டவரே, நன்றி. நம்பிக்கை இல்லாத நிலைமையிலிருந்து விடுதலை கிடைச்சிருக்கிறது ஆண்டவரே, நன்றி. இருக்கிறீங்களா? எப்போதும் பாருங்க, இந்த கர்த்தர் நமக்கு கொடுத்த விடுதலைக்காக கர்த்தரை துதிக்கணும். பாருங்க, நம்மை விடுதலையாக்கும்படி தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். விடுதலை என்பது நமக்கு இலவசமாக கொடுக்கப்படுகிறது. மகா பெரிய நன்மை. உலகத்தில் ஏராளமான மக்கள் கிடைச்சா பரவாயில்லன்னு சொல்லி ஏங்கிட்டு கிடக்கிறாங்க, கிடைக்க மாட்டேங்குது. ஆனா நமக்கு இந்த கர்த்தருடைய விடுதலையா கர்த்தர் இலவசமா தந்திருக்கிறாரு. அருமையானவர்களே, நமக்கு இலவசம், ஆனா அதுக்காக அவர் ரத்தத்தையே செஞ்சிருக்கிறாரு, சிந்திருக்கு, தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். வாசிங்க, கலாத்தியர் 5:1. கலாத்தியர் 5:1. ஆனபடினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்து நுகத்துக்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். எப்படி நிலைச்சிருக்க போறீங்க? எப்படி நிலைச்சிருக்க போறீங்கன்னா, இயேசுடைய பரிசுத்த ரத்தத்தை சிந்தி என்னை விடுதலை ஆக்கிட்டாரு. நான் விடுதலை பெற்றிருக்கிறேன். இயேசு எனக்கு கொடுத்த விடுதலை அது விலையேறப்பட்டது, அது என்னுடையது. ஆண்டவரே, விடுதலைக்காக உமக்கு நன்றி. பாருங்க, இப்படியே கர்த்தர் கொடுத்த விடுதலை. ஏன்னா தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிற நன்மையை பற்றி தான் நம்ம அங்கே சங்கீதம் 91:14 வாசிக்கிறோம். அவனின் இடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அந்த விடுதலை கிடைச்சிருக்குது பாருங்க. இந்த விடுதலைக்காக பாருங்க கர்த்தருக்கு கோடி நன்றி நாம் சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி பாருங்க, விடுதலைக்காக ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்திரிச்சா, விடிஞ்சா அடைஞ்சா, கர்த்தாவே விடுதலைக்காக உமக்கு நன்றி. பாருங்க, திடீர்னு யாராவது ஒரு ஆள் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிறாரு, முக்கியமான ஆள். உடனே பேப்பரில் போடுறான், இந்த குறிப்பிட்ட நபர் இந்த மாதிரி இறந்து போயிட்டாரு, பெரிய பாப்புலரான ஆள் இறந்து போயிட்டாரு. டாக்டர்ஸ் வந்து அவரை சோதிச்சு பார்த்துட்டு சொல்கிறாங்க, அவர் வந்து சிகரெட் ஸ்மோக்கர், செயின் ஸ்மோக்கராக இருந்ததுனால அவர் வந்து ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி பேப்பரில் போடுறான். நான் யோசித்து பார்க்குறேன், ஆண்டவரே, இந்த அடிமைத்தனத்துக்கெல்லாம் எங்களை தப்பி வச்சுக்கிறே. நானும் இப்படி தானே அடிமையாக இருந்தேன், ஆனால் இந்த அடிமைத்தனத்திலிருந்து எனக்கு சுயாதீனத்தை கொடுத்துருக்கிறீரே, பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்துருக்கிறீரே, கோடி நன்றி ஆண்டவரே. இருக்கிறீங்களா? பாருங்க, நன்றி செலுத்த கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நம்ம நிலைச்சிருப்போம். உலகமெல்லாம் இன்னைக்கு அடிமைத்தனத்துக்குள்ள கிடக்கலாம், நீங்கள் விடுதலையோட ஃப்ரீயாக இருப்பீங்க. பாருங்க, கர்த்தரை துதிக்கிறவர்களாக இருப்பீங்க, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீங்க, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். இருக்கிறீங்களா? எல்லாரும் எழும்பி நிற்போம். பரலோகத்தின் தகப்பனே, நன்றியோடு நாங்கள் நம்ம துதிக்கிறோம். இருளின் அதிகாரத்திலிருந்து எங்களை விடுதலையாக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள் கொண்டு வந்த பிதாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற எல்லா நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி. வார்த்தைகளை ஆழமாய் பற்றிக்கொள்ள, விசுவாசிக்க, வார்த்தைகளுக்குள்ளே இருக்கிற ஜீவனை கர்த்தாவே நாங்கள் சுதந்திரிக்க, அதை கர்த்தாவே அனுபவிக்க எங்களுக்கு உதவி செய்கிறீர். வார்த்தையின் ஆசீர்வாதங்களை அனுபவிக்க எங்களுக்கு உதவி செய்கிறீர். நன்மைகளுக்காக உமக்கு நன்றி, விடுதலைக்காக உமக்கு நன்றி. கர்த்தாவே, நீர் உண்டாக்கி கொடுத்திருக்கிற இந்த விடுதலையிலே நிலைத்திருக்க கர்த்தாவே எங்களுக்கு நீர் உதவி செய்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த விடுதலைக்காக நாங்கள் உமக்கு எப்போதும் நன்றி உள்ளவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆவியானவர் எங்களை இன்னும் அதிகமான உணர்வுக்குள்ளே கொண்டு வரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த விடுதலை எவ்வளவு மேன்மையானது, இந்த விடுதலைக்காக எவ்வளவு பெரிய கிரயம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதெல்லாம் உணர்ந்து உம்மை துதிக்க எங்களுக்கு உதவி செய்யும். அது மாதிரி செய்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே,
ஆமென்.